வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி F15 5G தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபோனுடைய பாக்ஸ் பார்க்குறதுக்கு ஐஃபோனுடைய பாக்ஸ் மாதிரியே இருக்குது. 15,000 ரூபாய்க்கு உள்ள ஒரு 5G ஃபோன் வரும்போது இந்த ஃபோன் ஓகே தான். அன்பாக்சிங்னு வரும்போது ஐஃபோனுடைய அன்பாக்சிங் மாதிரி சேம் டிட்டோ அதே மாதிரி ஸ்டிக்கரிங் அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது மேட் இன் இண்டியான்றதுனால இதில் சிம் கார்டு வந்து இந்தியா சிம் கார்டு மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். அதர் கண்ட்ரியோட சிம் கார்டு போட முடியுமான்னு கேட்டால் இதில் கண்டிப்பாக முடியாது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா மேலே ஒரு கவர் இருக்குது. அந்த கவரில் ஒரு சிம் எஜெக்டர் டூல் ஒன்று, அந்த கவருக்குள்ளே ஒரு டைப் சி டு டைப் சி சார்ஜர் கேபிள் ஒன்று. நெக்ஸ்ட்டு ஃபோனுன்னு பார்க்கும்போது எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே அட்டைப்பெட்டின்னு இல்லாமல் எல்லாமே பேப்பர்லேயே தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ரீசைக்கிள் பாக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சாம்சங் கொண்டு வந்திருக்கிறாங்க. மொபைல் மேலே ரேப் பண்ணியிருக்கிற கவருமே பார்த்தா ஒரு நார்மல் பேப்பர் தான் அது. அதை ஓப்பன் பண்ணும்போது மொபைல் பார்க்குறக்கு சாம்சங் எஸ் சீரிஸ் மாதிரியே தான் இருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு வரும்போது நல்லாவே இருக்குது. அந்த டிஸ்பிளேவோடைய கார்னர்னு வரையில் ஓகே நல்லாவே டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பேக் சைடுன்னு பார்த்தோம்னா இதில் கிளாஸ் தான் இருக்குது. பட்டு சாம்சங்கில் அது என்ன கிளாஸ்ன்றதை மென்ஷன் பண்ணல இந்த வாட்டியும். இந்த ஃபோனுடைய ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது இது நான் வாங்கியிருக்கிறது 4GB ரேமு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜு, மீடியாடெக் டைமென்சிட்டி 6100 ப்ளஸ் கோட்டோக்கு தான் எடுத்துக்கிறேன். பேக்கில் கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் மெயின் கேமராவும் மீதி 2 கேமரான்னு பார்க்கும்போது பெருசாக எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட்டு கேமரான்னு வரும்போது 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும், டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே 6.5 இன்ச் டிஸ்பிளேவும், 6000 mAh பேட்ரி, 2 டேஸ்க்கு பேட்ரி பேக்கப் இருக்கும்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஃபோனுடைய டாப்பில் பார்த்தோம்னா மேலே ஒரு மைக்கும் அதுக்கப்புறம் பாட்டமில் ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கோடைய பர்பஸ்ன்னு பார்க்கும்போது ஆட்டோ நாய்ஸ் கேன்சலேஷனை இருக்கிறதாகவும், நீங்கள் கால் பண்ணும்போதோ இல்லாட்டி நீங்கள் ஒரு வீடியோ எதாவது ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ஒர்க் ஆகும்னு சாம்சங் சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் அது எவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தெரில. ஃபோனோடைய அப்டேட்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 14 இருக்குது. 4 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 இயருக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் தரதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க சாம்சங்கில். இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி கேம் விளையாடும்போதும் ஃபோன் ஹீட் ஆகுதான்னு கேட்டால் இல்லை, ஓகே நல்லா தான் இருக்குது. இதில் டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா 6.5 இன்ச் டிஸ்பிளேவும், ரெசல்யூஷன் வரும்போது 2340 x 1080 பிக்சல்லையும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளே கலர்னு வரும்போது 16 மில்லியன்ஸ் கலரில் இது அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்குமே இது நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேமரான்னு பார்த்தோம்னா இதில் 2 ஆப்ஷன் தான். ஒன்று 12 மெகாபிக்சல் கேமரா, இன்னொன்று 15 மெகாபிக்சல் கேமரா. 15 மெகாபிக்சல் கேமரான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூமிங்கில் எதுவுமே இல்லை. 12 மெகாபிக்சல் கேமரான்னு எடுக்கும்போது உங்களுக்கு 10x வரைக்கும் ஜூம் போய்க்கலாம். ஸோ நான் இதில் எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் சார்ஜர்னு பார்த்திங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. பட் பாக்ஸோட ஒரு சார்ஜர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். சாம்சங்கை பொறுத்தளவுக்கு இப்போ வாங்குகிற எந்த ஃபோன்லேயுமே சார்ஜர் இருக்கிறது இல்லை. அது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.